இங்கே பாருங்க ஆமையெல்லாம் வளர்க்குறாங்க. அப்படியே பிடிப்பாங்க, பிடி பிடி பிடி. ஓகே, இது தெரிஞ்சு பாருங்க, இதுக்குள்ள கிடக்கு ஒரு பெரிய முதலை குட்டி உண்டு. பார்த்தீங்களா? மீன் தானா ப்ரோ இது? டங் 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 ஓடுங்க. இங்கே மீன் தான், மீன் தான். வா, இந்த பாருங்க, இது வந்து மதுரை மரம். வேறு லெவலில் இருக்குது இந்த சோப். ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போது. இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். இடையில வந்து யாருமே போயிடாங்க தட்டி விட்டுட்டு. ஏன்னு சொல்கிறேன்டா, எல்லாருக்குமே வந்து பிரியோசனமான வீடியோ, அப்படி ஒரு பயங்கரமான வீடியோ தான் இன்றைக்கு எடுக்க வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு பெரிய மீன் கடைக்கு வந்திருக்கிறோம். அதாவது மீன் வளர்க்குறேன்டா எல்லாருக்குமே ஆசை. சின்ன வயசுலேருந்து நிறைய பேருக்கு வந்து மீன் வளர்க்குற ஆசை. மீன் வந்து என்னென்ன ப்ரைஸுக்கெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளே வந்து வியப்புற்ற அளவுக்கு இருக்குது. அப்படி ப்ரைஸுக்கெல்லாம் வந்து இங்கே மீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆமையெல்லாம் இருக்குது. ஆமை கூட நம்மளோட வீட்டுகளில் வளர்க்கலாம். வளர்க்குறதுக்கு வேறு ஆமையெல்லாம் இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கல்லாருக்கு வந்தீங்கன்னா சரி, பெரிய கல்லாறு வந்தால் ஒரு மிகப்பெரிய கடை இவற்று தான், மீன் கடை. அதுக்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளி கூட எல்லாம் இருக்குது. கிளி வளர்க்குறவங்க கிளி வளர்க்கலாம், துருவியல் வளர்க்கலாம். இதால் ஃபிஷ் டேங்க், அதுவும் ஒவ்வொரு சைஸில் வந்து அவங்களே செய்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு மீன் அதாவது பேர்களையும் என்னென்ன ப்ரைஸில் போகுதுன்னு வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அண்ணாட்ட. வணக்கம் அண்ணா. இந்த மீனோட பேர் என்னண்ணா? கலர் டெட்ரா. இது என்ன ப்ரைஸ்? இது அது 120, 150. 150. இங்கே பாருங்கள், இந்த மீனெல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குண்டு. வேறு லெவலில் இருக்குது இந்த சோப். இங்கே பாருங்கள், அதை மாதிரி நிறைய மீன் இருக்குது இங்கே. ஒவ்வொரு மீனும் வந்து ஒவ்வொரு டிசைனில் ஒரு வடிவில் வந்து பார்க்க இருக்குது. அப்படி இருக்குது. இங்கே பாருங்களேன், பாலில் கலர், கண்ணில் கலர்ன்ட்டு பயங்கர மாதிரி இருக்குது மீனெல்லாம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த மீனோட பேரை கேட்போம். இது என்னண்ணா இதோட பேர்? அது கப்பி. கப்பி. பாருங்க எப்படி குட்டி குட்டி மீனா இருக்குது. அடுத்த இதை மட்டும் ஏன் தனியாக போட்டுக்கிங்க? இது என்ன பேர்? மீன் போடணும், எம்டி ஆகி டாங்கி எடுத்து போடணும். என்ன பேர் அந்த மீன்? மோரிஸ். மோரிஸ். அதே மாதிரி இஞ்சால பாருங்க, இஞ்சால குட்டி குட்டி மீன் இருக்குது, ஆகலும் சின்னதாக இருக்குது. இது என்ன பேர் இந்த மீன்? சீப்ரா. சீப்ரா. இது அதேதான். இது வந்து என்ன இன்னொரு மீனுக்கு சாப்பாட்டுக்கு போடுறதா? இல்லை இல்லை இல்லை, வளர்க்குறேன். என்ன ப்ரைஸ் இது? 50, அங்கே 80 ரூபா. 80 ரூபா. மீன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த சொப்போட பேர் என்னன்னா? ப்ளூ ஓசியா அக்வாரியம். மறந்துடா, வந்து நீங்கள் ஒருக்கா வந்து பார்த்தீங்களேண்டா நிறைய மீன் வாங்குவீங்க. நான் ஃபோன் நம்பரையும் கொடுப்பேன், தெரியாதவங்க போட எடுத்து கேட்கலாம். அது குட்டி போட போதுன்னு நினைக்கிறோம். குட்டி போடுற மீனும் இருக்கு. சும்மா அப்படிதான். இது என்ன பேர் இந்த மீன்கள்? எல்லாம் ஒரே இனமா இது? இல்லை இல்லை, கோல் பீஸ் இருக்கு, காப்பு இருக்கு. இது நீளம் இருக்கிற காப்பு. ஓகே, இது தெரிஞ்சு பாருங்க, இதுக்குள்ள கிடக்கு ஒரு பெரிய முதலை குட்டி உண்டு. பார்த்தீங்களா? மீன் தானா ப்ரோ இது? டங் 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 ஓடுங்க. இங்கே மீன் தான், மீன் தான். வா, இந்த பாருங்க, இது வந்து மதுரை மரம். அதாவது தண்ணிக்குள்ளே வந்து இந்த மரம் மங்காமல் இருக்குமோ, அதனால தான் இந்த மரத்தை உள்ளே போட்டு வச்சுக்காங்க. அதாவது ஊறி பிடிக்காது. இங்கே பாருங்கள், ஊறவே இல்லை. இது வந்து ரப்பர் இல்லை, உண்மையான மரம். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? அடுத்த இதெல்லாம் வந்து ரப்பர் புல் தான். இந்த மரம் மட்டும் உண்மையான மரம். பார்த்தீங்களா, ஊறாமல் அப்படியே இருக்குது. அதே போல் இங்கே வந்து பாருங்க, வா எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு மீன்களும். ஓகே, ப்ரைஸையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். அடுத்தா வந்து இஞ்சால் பாருங்க, இது என்ன நம்மளுடைய கோல்டன் மீன் இதுக்கு தானே அதே ஷேப்பில் வந்துருக்கு. இங்கே பாருங்க, இந்த வருது இதெல்லாம் வந்து அதே ஷேப்பில் இருக்குது. இதோட பேர் என்னன்னா? பரட் பீஸ். இது புறானோ? இதோட ப்ரைஸ் எவ்வளோ? 150. அதே மாதிரி இஞ்சால் பாருங்க, கீழே பாருங்க, இந்த பாருங்க கலர் கலராக நிறைய மீன் இருக்கு. இஞ்சால பாருங்க, இதை பாருங்களா,
எனக்கு பிடிச்ச மீன். உனக்கு பிடிச்ச மீனா? அப்போ உனக்கு தான் வாங்கி தரணும் இதை. இங்கே வரேன் இது எப்படி இருக்குன்ட்டு. இதை பாரு, இது என்ன கண் மட்டும் இவ்வளோ பெருசா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்குறதுக்கு வந்து இந்த மீனை கொண்டு வரலாமே. பார்த்தியா? இந்த பொட்டு போட்டாதீங்க இந்த மீன். இது விட்டுலாம், இது கடிக்குது கோல்வி. அதே தானே வெள்ளை மாதிரி தானே. அப்புறமா இந்தியாவில் வாங்க, இங்கே வாங்க, இங்கே பாருங்க. ஆமை. என்னவா? ஆமை. ஆமை. இங்கே பாருங்க, ஆமையெல்லாம் வளர்க்குறாங்க. அப்படியே பிடிப்பாங்க, பிடி பிடி பிடி. ஓ ஓகே. இந்தியாவில் பாருங்க, இது என்ன மீன் சொல்கிற? இது என்ன மீன்? என்னது? ஃபைட்டர். ஃபைட்டர். இது வந்து தனித்தனியாக தான் போடணுமா? ஒன்றுக்குள்ளே போட்டால் சண்டை பிடிக்குங்களா வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க அந்த மீன். இங்கே பாருங்க, இது என்ன மீசை எல்லாம் இருக்கு. மீசை கலர் போல இருக்கு. இங்கே பாருங்க, இதை பாருங்க, மீசை கலருன்னு நினைக்கிறேன். மீசை எல்லாம் இருக்குது இதுக்குள்ள. அதே மாதிரி இங்கே பாருங்க, குட்டி குட்டி மீன் எல்லாம் இருக்குது. அப்புறமா இங்கே ஃபிஷ் டேங்குள்ள இதில் பேர் என்ன? கோல் பீஸ். இறால் இருக்கா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இறால் எல்லாம் இருக்குது. எல்லாமே வளர்க்கலாம் நம்மளுடைய வீடுகளில். இறாலை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எங்க ப்ரோ இறாலை காட்டுங்க ப்ரோ. இதுக்கு சினரிக்கு சின்னருக்கா? குஞ்சு ஓடும். அப்போ குஞ்சு போட போகுதுன்னு. குஞ்சு ஓடும். அப்படியே வாங்க வாங்க வாங்க. அப்புறமா இங்கே இருக்கு மீன் பிடிக்கிற தொட்டி. இதான் மீன் பிடிக்கிற தொட்டி. அதே போல் இந்தியாவில் வந்து ஃபிஷ் டேங்க் எல்லாம் இருக்குது. மீன்களோட சாப்பாடு இருக்குது. இந்தியாவில் பின்னுக்கு காட்டுங்க, பின்னுக்கு மீன் சாப்பாடு இருக்குது. வாங்க இங்கே பாருங்க. இந்தியாவில் பாருங்க, இதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்கில் போடக்கூடிய கற்கள். இது வடிவாக இருக்குது ப்ரோ, ஷைனிங்காக இருக்குது. அதே போல் இஞ்சார் சோப், பழனி சோப். அதே மாதிரி இந்தியாவில் பாருங்கள், இப்படி நல்ல நல்ல கல் எல்லாம் இருக்குது. இந்த இருக்குது. இந்த மீனை பிடித்தாங்க கொண்டு. இது வந்து இந்த மீனோட பேர் என்ன? லக்கி பீஸ். அரவணா. அரவணா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்? 10,000. அதுக்குள்ளே போட்டுக்கிறது சாப்பாடுன்னு. சாப்பாடு இஞ்சி பாருங்க, இஞ்சி குட்டி குட்டியாக உள்ளே இருக்குது அந்த சாப்பாடு எல்லாம். அதில் சாப்பாடு வேணா குட்டி குட்டி. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்குள்ளேயும் இருக்குது இந்த மீன்கள். அடுத்த இஞ்சால் பாருங்க, இது ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. ஓகே ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். இப்போ மீனெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் டேங்க் வாங்குறவங்களும் வந்து இங்கே வாங்கிக்கொள்ளலாம். அதாவது பிக்கான ஃபிஷ் டேங்க் இருந்தாலும் கொடுத்து கொண்டு பாங்க. அதே போல் சின்ன குட்டி ஃபிஷ் டேங்களும் வாங்கலாம். அதே போல் குவளை வடிவுகள்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியானதுகளும் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து மேசைகளில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு ஆக்சிஜன் எல்லாம் தேவையில்லை. அது வந்து சின்ன நண்டோடையா. அதே போல் ஃபிஷ் டேங்க்கு பின்னாடி வந்து நல்ல டிசைன் எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு கார்டனே அப்படியே இருக்குது. கார்டன் செட்டப்பில் வந்து அப்படி டிசைன் எல்லாம் கொடுத்தது வந்து இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். மறந்துடா வந்து மீன் வாங்குற நீங்கள் கண்டிப்பாக வாங்க பாண்டிருப்புக்கு. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.